இன்னும் 2 மாதத்தில் உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே மாறப்போகுது. டோட்டலாக எல்லா விஷயங்களும் உங்களுக்கு வாழ்க்கையில் மாற்றன்றது ஏற்பட போகுது. துலாம் ராசி அன்பர்களுக்கு மிக மிக முக்கியமான ரொம்ப ஸ்பெஷலான வீடியோ. என்ன காரணம், செவ்வாய் நேரடியாக மேஷத்துலேருந்து துலாமை பார்க்குறனால மேஜிக், பெரிய மேஜிக். திருமண வாழ்க்கையில் கணவன் மனைவி பிரிந்திருந்தால் கூட ஒன்று சேரக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். திருமண விஷயத்தில் பாசிட்டிவான விஷயங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். ரொம்ப நாளாக தடைப்பட்டிருக்கிற விஷயம் கிடைக்கும், நடக்கும். ரெண்டாவது, வாழ்க்கைக்குள்ளே போகிறவங்களுக்கும் இது பாசிட்டிவான ரிசல்ட்டை ஏற்படுத்தி கொடுக்கும். செவ்வாயுடைய 4ஆம் பார்வை தொழில் ஸ்தானத்தை பார்க்குது. மேஷத்திலிருந்து 4ஆம் பார்வையில் பார்க்கும்போது வேலை உத்தியோகங்களில் இடமாற்றம் ஏற்படுத்தி ஒரு பிரம்மாண்டமான ஒரு வளர்ச்சியை கொடுக்கும். தொழிலில் கூட பார்த்திங்கன்னா சிறப்பான விஷயங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். செவ்வாய் வலிமை பெற்றக்கூடிய கேதுவுடைய நட்சத்திரத்தில் இருக்கும்போது நைட்டில் தூக்கம் மட்டும் இல்லாமல் இருக்கீங்க, தூக்கம் இல்லாமல் முழிச்சிட்டே இருக்கக்கூடிய தன்மை ஏற்படுத்துது. இதை சரி பண்ணுறதுக்கு யோகா மெடிடேஷனில் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ரொம்ப முக்கியமாக ரிப்பீட்டடாக பாசிட்டிவான அஃபர்மேஷன்ஸ், ஒரு வார்த்தைகள், அதாவது நீங்கள் என்ன வார்த்தை பேசிகிட்ருக்கீங்க, ஒரு நாள் ஃபுல்லாக நினச்சிட்ருக்கீங்க, அது நினைக்கிற விஷயம்லாம் எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஃபீல், அவங்க நல்லா இருக்கட்டும், சந்தோஷமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு, யார் மேலே அதிகப்படியான கோவம் வருதோ அவங்க நல்லா இருக்கட்டும், சந்தோஷமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் வேலையில் கவனம் செலுத்தினா ஜெயிச்சிடலாம். இல்லை அவங்கள திட்டும்போது நெகட்டிவான விஷயங்கள் தான் 2ஆம் இடம் ஆக்டிவேட் பண்ணும். ஆல்ரெடி தேவகுரு அம்சம் மேஷத்துக்கு, ரிஷபத்துக்கு, அதுவும் பார்த்திங்கன்னா துலாமுக்கு 2வது வீடே செவ்வாயோட வீடு துலாம் ராசிக்கு. அப்போ 2வது வீடு நெகட்டிவில் ஆக்டிவேட் ஆகும். ஏன்னா ஆல்ரெடி அது தேவகுரு அம்சம், நீங்கள் அசுரகுரு துலாம் ராசி. அப்போ தேவகுரு நெகட்டிவில் ஆக்டிவேட் பண்ணுற மாதிரி ஆகிடும். நல்லா இருக்கட்டும் சொல்லும்போது தேவகுரு பாசிட்டிவில் உங்களுக்கு வேலை செய்ய தொடங்கிடும். அப்போ துலாம் ராசி அன்பர்கள் தப்பி தவறி கூட நெகட்டிவான வார்த்தைகளை உபயோகப்படுத்த வேண்டாம். ஏன்னா உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மேஜிக், அந்த மேஜிக் பார்த்திங்கன்னா ரொம்ப ஆச்சரியத்தை கொடுக்கும். உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப ஸ்வீட்டஸ்ட் பர்சன் வர போகிறாங்க. ஒரு மாற்றம் ஏற்பட போகுது. பொருளாதார ரீதியாக பெரிய வளர்ச்சின்றது ஏற்பட போகுது. வீடு வாங்கணும், சொத்துக்கள் வாங்க போகிறீங்க. ஏன்னா செவ்வாய் அடுத்தது நகரக்கூடிய இடமும் ரிஷபத்தில் நகரும்போது பெரிய அளவில் மாற்றங்கள் உங்களுக்கு நிகழும். அந்த மாற்றம் உங்களுக்கு அதிகப்படியான சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கொடுக்கும். நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு சந்தோஷத்தை கொடுப்பார் இறைவன். நிலம் வீட்டுக்கு வந்தவொடனே நீங்கள் கண்டிப்பாக பிளாட் வாங்குவீங்க, வீடு வாங்குவீங்க. இந்தமாரியான வாய்ப்புகளை கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுப்பார் இறைவன். இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, செவ்வாய் கேது நட்சத்திரத்திலிருந்து 12ஆம் இடத்துல கேது இருக்கிறதால் வெளிநாட்டு சம்மந்தமான விஷயங்களில் போகக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். ரொம்ப நாளாக தடைபட்டுருக்கிற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக ஏற்படுத்தி கொடுக்கும். சனியுடைய நட்சத்திரம் குரு நட்சத்திரத்திலிருந்து அந்த சனி பகவான் உங்களுக்கு 8ஆம் இடம், 4ஆம் இடம், 5ஆம் இடம் ஆக்டிவேட் ஆகுது. வண்டி வாங்கினதில் மட்டும் கவனமாக போகணும். அதேமாதிரி பிளாட் வாங்க போகிறீங்க, வீடு வாங்க போகிறீங்கன்னு ஒரு பாசிட்டிவ் விஷயம் இருந்தாலும் அதை பற்றி கொஞ்சம் நல்லா விசாரிச்சுக்கணும். ஏன்னா 4க்குரிய சனி 8க்குரிய குரு நட்சத்திரத்தில் உட்காந்துக்கிறார். 3, 6க்குரிய குரு தான், ஆனால் 8ல் இப்போ இருக்கிறார். அப்போ கரண்ட் சுச்சுவேஷன் என்னென்னா 8ல் இருக்கிறனால வில்லங்கம், வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸ் சம்மந்தமான விஷயங்களை கொஞ்சம் பார்த்து கவனமாக அணுகணும். இதில் ஜெயிக்கிறதுக்கு ஒரு பரிகாரம் இருக்குது. என்னென்னு கேட்டிங்கன்னா, ஆஞ்சநேயர் வழிபாடு ரொம்ப அவசியம். நீங்கள் ஆஞ்சநேயர் சம்மந்தமான விஷயங்களில் ரொம்ப ஒரு பரிகாரம் சொல்லுவோம், அதை கடைசியாக சொல்கிறேன். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். உங்களுக்கு 100% நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அடுத்தது, ராகுவோடைய பார்வையும் குரு மேலே இருக்கும்போது இந்த இடத்துல தில்லுமுள்ளு வேலைகள் அதிகமாக ஏற்படுத்தி வைக்கும். உங்களை நோக்கி வருவாங்க. அவங்கள்ட்ட நீங்கள் நிதானமாக கையாளணும். ட்ரேடிங் சம்மந்தமாக, ஷேர் மார்க்கெட் சம்மந்தமாக, சூதாட்டம் சம்மந்தமாக 10,000 போட்டால் 10 லட்சம், ஆமாம் 1 லட்சம் எடுக்கலான்னு சொல்கிற மாதிரிலாம் இருந்தால் நீங்கள் யோசிச்சு பாருங்களா, அதிகப்படியான லாபம் தர எந்த ஒரு தொழிலுமே நிலையில் அது நமக்கு வீழ்ச்சியை வழி அதனை தான் கொடுக்கும். இந்த ஒரு புரிதல் இருந்துச்சுன்னா நீங்கள் சேஃப், இல்லைனா வலி வேதனையை கொடுக்கும் என்பதில் கவனமாக நீங்கள் இருக்க வேண்டும். அதேமாரி அன்புக்குரியவர்களும் பாசத்துக்குரியவர்களும் வலிகளை கொடுக்க வேண்டாம். ஏதாவது ஒரு ஏமாற்றமோ எதிர்மறையான விஷயங்களையோ அவர்கள் ஏற்படுத்தி விட்டால் மன்னித்து விடுங்கள். ரொம்ப முக்கியமாக ஏக்கப்படாதீங்க. அன்பு பாசத்துக்கு ஏக்கம் இல்லாமல் இருந்தால் உண்மையிலே அன்பு பாசம் உள்ள ஒரு நபர்கள்
நிச்சயம் வருவார்கள். அவர்கள் உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துவார்கள். இது பெண்ணாக இருந்தாலும், ஆணாக இருந்தாலும் பொருந்தும். அந்த ஏக்கத்துக்குள்ளே போகாத வரைக்கும் உங்களுக்கு நல்ல நல்ல விஷயங்கள், நல்ல நல்ல மாற்றங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்தது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, பொருளாதார ரீதியாக புதிய வாய்ப்புகள், வழிகள் உங்களுக்கு கிடைக்கும். வராத பணம் நிச்சயம் வந்துவிடும். ரொம்ப வருஷமாக வராத பணமாக இருந்தாலும் அந்த பணம் கண்டிப்பாக வந்துடும். அது சொத்து சம்மந்தமாக இருந்தாலும் பணம் எது சம்மந்தமாகவும் வந்துடும் உங்களுக்கு. ஏன்னா செவ்வாய் வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை, அதாவது 1.5 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வருவார். அதுவும் அந்த ரிஷபத்துக்கு வருவார். இந்த 2 மாதத்தில் வரும்போது துலாமுக்கு 8ஆம் இடம் தடைகள் நிவர்த்தி ஆகிடும். நிலம் சொத்து சம்மந்தமான விஷயங்கள் சாதகமாக்கிவிடும். வராத பண வரவு வந்து கொடுக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப நாளாக இருக்கிற கோர்ட்டு கேஸ், வம்பு வழக்கு சம்மந்தமான விஷயம் எல்லாமே கம்ப்ளீட்டாக கிளியர் ஆகிடும். கிளியர் ஆகிடும். ஒரு புதிய ஒரு மேஜிக் மாதிரி உங்கள் வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை நீங்கள் பார்ப்பீங்க. அதில் ரொம்ப முக்கியமாக தொடர்ச்சியாக நீங்கள் செய்ய வேண்டியது 4 கால் விலங்குக்கு உணவு அளிப்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பரிகாரம். இந்த பரிகாரம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி பெரிய அளவில் வளர்ச்சியை கொடுக்கும். நல்ல நல்ல விஷயங்களை நீங்கள் பார்க்க தொடங்கலாம். அடுத்தது 7ஆம் பாவம் சுக்கிரன், செவ்வாய். அந்த 7ஆம் பாவத்துக்கு 8ஆம் பாவம் வரக்கூடியது, 7ஆம் பாவம் வரக்கூடியது தான் சுக்கிரன். அது ராசிக்கு 8ல் இருக்கார். உங்களுடைய லக்னாதிபதி துலாமுக்கு, அதாவது துலாம் ராசிக்கு ராசி அதிபதி. அவர் 8ஆம் இடத்துல அஷ்டமஸ்தானத்தில் பலமான நிலையிலிருந்து சூரியன், குரு, புதன் எல்லா கிரகத்தையும் கொஞ்சம் ஃபேவராக உங்களுக்கு கொண்டு வராரு. அஷ்டமஸ்தானத்தில் மறைஞ்சிட்டாலும் அதில் அசுரகுரு, தேவகுரு மறையும் போது நல்ல யோக பலனையும், அதே மாதிரி அசுரகுரு இருந்தாலும் அது சொந்த வீட்டில் இருக்குது, எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள், பிரம்மாண்ட வளர்ச்சி இதையெல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பாரு. இன்னொரு முக்கியமான ஒரு விஷயத்த சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த ஒரு விஷயத்த நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கணும். ரொம்ப முக்கியமானது. உங்களுக்கு துரோகம் பண்ணவங்க, வலியை கொடுத்தவங்கள மன்னிச்சிடுங்க. பாவம், அவங்க வேணும்னே பண்ணல, கிரகநிலைகள் அவங்கள அப்படி பண்ண வச்சிருச்சு. நீங்கள் மன்னிச்சிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு வாழ்க்கை உங்களுக்கு காத்துட்ருக்கு. மன்னிக்காமல் அவங்கள திட்டிக்கிட்டு வெறுத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா இருக்கிற சூழ்நிலை அப்படியே இருக்கும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் மன்னிச்சிருங்க. உங்களுக்கு வலியை கொடுத்தவங்கள, உங்களை ஏமாற்றினவங்கள. அது எதுவானா இருக்கலாம். அது காதலாக இருக்கலாம், திருமணமாக இருக்கலாம், பிஸ்னஸாக இருக்கலாம், ஃப்ரெண்டாக இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் மன்னிச்சிருங்க. மன்னிச்சிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பரான நிறைய நல்ல விஷயங்கள் உங்களுக்கு காத்துட்ருக்கு. அது கிடைக்கும். அதை நீங்கள் அடையணுன்னா மன்னிச்சிடுங்க. எல்லா வீடியோலையும் இதே நான் சொல்லிகிட்ருக்கேன் அப்படின்னா மறந்துடுவோம். டக்குன்னு மறந்து திரும்பி கோவப்படுவோம், கவலைப்படுவோம். அதுமாதிரி பண்ணக்கூடாது. அதுக்காக தான் திரும்ப திரும்ப இதே விஷயத்த எல்லா வீடியோலையும் சொல்லிகிட்ருக்கேன். ஓகேங்களா? நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். ரொம்ப முக்கியமாக இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் ஒரு பரிகாரங்களை ஒன்று பண்ணுங்கள். சின்ன எளிமையான பரிகாரம். ஆஞ்சநேயர் வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. 12ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனால தூக்கம் இல்லாத நிலை, தடைகள் எல்லா விதத்துலேயும் உங்களுக்கு இருக்கக்கூடிய நிலைகள் எல்லாம் மாறுறதுக்கு இந்த பரிகாரம் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். ஒரு பெரிய ஒரு சேஞ்சஸை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். உயர்வான நிலை, உயர்வான வாழ்க்கைக்கு உங்களை கொண்டு செல்லும். இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இன்னொன்று, நீங்கள் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்கிறது ஒரு நல்ல பரிகாரம் மாற்றத்தை கொடுக்கும். ரொம்ப முக்கியமாக ஆஞ்சநேயர் வழிபாடு செய்கிறது வந்து ஒரு ஃபோட்டோ என்கிட்ட இருக்குது. அந்த ஜஸ்ட் ஒரு இமேஜ், ஒரு நம்பர் தான். அதை ஃபோட்டோ, இமேஜ், நம்பரோடு பார்க்கும்போது உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை உங்களுக்கு நிகழ்த்தும். நீங்கள் இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். அந்த மாதிரி பரிகார ஃபோட்டோன்னு சொல்லி கேளுங்க, நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். அதை நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு பவர், எனர்ஜி அப்படின்றது கண்டிப்பாக கிடைக்கும். அது உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும். 78716176 நம்பருக்கு, இந்த நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். அடுத்து ரொம்ப முக்கியமாக இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ அந்த குரு ராகுவோடைய காம்பினேஷன் வந்து 6, 8 டச் ஆகும்போது கடன் சார்ந்த விஷயம், எதிரிகளை நீங்களே உருவாக்கக்கூடிய தன்மையை கொடுக்கும். நீங்கள் இந்த டைமில் கடன் வாங்கவோ, ஏதாவது உதவி கேட்குறது போன்ற விஷயங்களில் கடுமையாக நீங்கள் எதுவும் நடந்துக்கிற மாதிரி கேட்க வேண்டாம். இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமாக வந்து விசாக நட்சத்திரத்தை சொல்லலாம். அதுக்கு அடுத்தது சுவாதி நட்சத்திரத்தை சொல்லலாம். சித்திரை நட்சத்திரம், காதல் போன்ற விஷயங்களில் கொஞ்சம் பார்த்து கவனமாகவே கையாளணும். எமோஷனாக நீங்கள் ஒரு விஷயத்தை மூவ் பண்ணும்போது அது உங்களுக்கு வலி வேதனையை கொடுக்கும். அதனால் ரொம்ப ரொம்ப அன்பாக, பொறுமையாக, தன்மையாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு 100% இந்த 2 மாதம் உங்கள் வாழ்க்கையே மாற்றும். இதுக்கிடையே இன்னொரு முக்கியமான விஷயம், எண்கணித ஜோதிடர் விஜயானந்த் அவருக்கு நீங்கள் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். டேட் ஆஃப் பர்த் பேரை சொன்னாலே துல்லியமாக ப்ரெடிக்ஷன் சொல்லுவார். ஃபோன்லேயே டேட் ஆஃப் பர்த்து பேர் சொன்னீங்கனாலே போதும். இதே பக்கத்தில் என்னுடைய நம்பர் இருக்குது, வீரா.
அது நீங்கள் டேட் ஆஃப் பர்த், டைம், பர்த், பிளேஸ், நேம் எல்லாமே அனுப்பணும். வாட்ஸ்அப்பில் தான் அனுப்பணும் நீங்கள். இதே அவர் விஜயகாந்த் ஃபோன் டேட் ஆஃப் பர்த்து பேரை சொன்னாலே ப்ரிடிக்ஷன் சொல்லுவார். துல்லியமாக இருக்கும். உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் அவரை ட்ரை பண்ணுங்கள். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.